மனித குலத்துக்கு கிடைத்த அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா கருவேப்பிலை. இதனை எந்த வடிவத்திலும் எந்த முறையிலும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலுமே அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குறைய போவதில்லை. இந்த கருவேப்பிலையை தண்ணீரில் ஊற வைத்து அந்த நீருடன் சேர்த்து சாப்பிட்டா நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, கருவேப்பிலையை நம்ம எப்படி பயன்படுத்த வேணும், எந்த முறையில் நம்ம சாப்பிட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரைக்கு அடுத்தபடியான உணவில் தவிர்க்க முடியாதது கருவேப்பிலை. இந்த இலைகளில் ஆன்டி ஆக்சைட், வைட்டமின் ஏ, பி, இ, சி, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, கார்போஹைட்ரேட்டுகள், நார்ச்சத்து, மெக்னீசியம், தாமிரம் என்று நமக்கு அத்தனை சத்துக்களையும் இந்த கருவேப்பிலை தருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கருவேப்பிலையை நம்ம பயன்படுத்தும் பொழுது சுத்தம் செய்து அதில் புதினா இலைகள், எலுமிச்சை சாறு கலந்து வடிகட்டாமல் வெறும் வயிற்றில் நாம் குடித்து வரும் பொழுது நம்முடைய உடலுக்கு தேவையான நார் சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும். இதனால் தொப்பையும் கரையும். எனவே உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் தாராளமாக கருவேப்பிலையை சாப்பிடலாம். கர்ப்பிணிகள் நீரிழிவு நோயினால் தொடர்ந்து கருவேப்பிலையை சாப்பிட்டு வரும் பொழுது இரும்புச்சத்து, இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க உதவியாக இருக்குது. இரத்த சர்க்கரை குறைக்கக்கூடிய பண்புகள் இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் கருவேப்பிலையை மென்று சாப்பிடலாம். இதனால் கணையத்தில் இன்சுலின் உற்பத்தி அதிகரிக்கும். இரும்பு, துத்தநாகம், தாமிரம் போன்ற தாதுக்கள் உள்ளதால் சர்க்கரை அளவை குறைத்து நோயும் கட்டுக்குள் வைத்திருக்க செய்யும். செரிமான திறனை அதிகரிக்கக்கூடிய தன்மை கருவேப்பிலைக்கு உண்டு. குறிப்பாக இதயம் தொடர்பான நோயாளிகள் கருவேப்பிலையை உணவில் சேர்த்து கொள்வது கட்டாயம். ஏனெனில் வயிற்றில் வெறும் 10 கருவேப்பிலையை நாம் சாப்பிட்டு வரும் பொழுது உடலில் தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து நல்ல கொழுப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. கருவேப்பிலையை சுத்தம் செய்து நிழலில் உலர விட்டு சீரகம், மிளகு, கல்லுப்பு சேர்த்து அரைத்து கொண்டால் சுடுசோற்றில் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து குழந்தைகளுக்கு தரலாம். இதனால் வளரும் பிள்ளைகளுக்கு இரும்புச்சத்து அதிகமாகும். வழக்கமாக குடிக்கும் தண்ணீருக்கு பதிலாக கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து வெதுவெதுப்பாங்க தண்ணீரில் ஊற வைத்து குடிக்கலாம். இந்த தண்ணீரில் ஏராளமான ஆன்டி ஆக்சைடுகள், அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளதால் உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து செரிமானத்தை சீராக்கக்கூடியதாக இருக்குது. இதனால் நம்முடைய உடலில் தசைகள், நரம்பு தளர்ச்சியடையும். மன அழுத்தம் இருந்தால் நீங்கிவிடும். மாறாக அன்றைய தினம் முழுக்க புத்துணர்ச்சி, சுறுசுறுப்பு இந்த கருவேப்பிலை தண்ணீர் தந்துவிடும். இரவில் தூங்கு செல்வதற்கு முன்பு 2 டம்ளர் தண்ணீர், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஊற வைத்து மறுநாள் காலையில் இத்துடன் சீரகம், இந்துப்பு சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் தலைமுடி கருகருவென வளரும். வெறும் நீரில் டீ தயாரிப்பதுக்கு பதிலாக கருவேப்பிலை தண்ணீரில் டீ போட்டு குடிக்கலாம். கருவேப்பிலை நீரை குடித்து வரும் பொழுது சருமத்தில் பருக்கள், மறுக்கள், கரும்புள்ளிகள் நீங்கும். சருமம் பளபளப்பாகும். அதே போல் தலைமுடி வேர்களை வலுப்படுத்தும் சக்தி இந்த கருவேப்பிலை தண்ணீருக்கு உண்டு. இதனால் முடி உதிர்வு தடுக்கப்படும். வயிற்றுப்புண்களை குணப்படுத்துவது கருவேப்பிலை தண்ணீர். இதனால் வயிறு, உடல் பிரச்சனைகள் நெருங்காது. இத்தனை பலன்கள் இருந்தாலுமே அலர்ஜி உள்ளவர்கள், பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணிகள் மருத்துவரின் ஆலோசனைகளை பட்டு இந்த கருவேப்பிலையை சாப்பிட்டு வருவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். நம்ம அன்றாடம் சமைக்கக்கூடிய பெரும்பாலான சமையல்களில் கருவேப்பிலை சேர்ப்பது வழக்கமாக வைத்திருக்கும். பொதுவாக கருவேப்பிலை நம்மில் அனைவரும் மனதிற்காக சேர்க்கக்கூடிய ஒரு இலை என்று கருதுவோம். ஆனால் அதையும் தாண்டி ஏராளமான நன்மைகள் கருவேப்பிலையில் இருக்குது. கருவேப்பிலை என்பது நாம் தினமும் சமைக்கக்கூடிய பல விதமான உணவுப் பொருட்களில் சேர்ப்பது வழக்கம். முக்கியமாக குழம்பு, பொரியல் போன்ற அனைத்திலுமே தாளிக்கும் பொழுது கருவேப்பிலை இல்லாமல் இருக்காது. அந்த அளவிற்கு நாம் கருவேப்பிலையை அனைத்து வகை உணவுகளுக்குமே சேர்த்து வந்திருப்போம். கருவேப்பிலை என்பது வாசனைக்காக மட்டும் உபயோகிக்கக்கூடிய ஒரு வாசனை பொருள் என்று நம்மில் பலரும் நினைத்து வருகிறோம். ஆனால் உண்மையிலேயே கருவேப்பிலையில் ஏகப்பட்ட நன்மைகள் ஒளிந்திருக்கு. மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையின் நன்மைகள் சொல்லி அடங்காது. கருவேப்பிலையில் கார்போஹைட்ரேட், நார் சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் இ போன்ற சத்துக்களும் வைட்டமின்களும் நிறைந்திருக்கு.
இந்த கருவேப்பிலையானது உங்களுடைய இருதயத்திற்கு சீராக வைத்திருக்க உதவுகிறது. மேலும் உங்களுடைய உடலில் தொற்றுகளுக்கு எதிராக போராடுகிறது. தலைமுடி மற்றும் உடல்ல தோல் ஆகியவற்றின் தன்மையை மேம்படுத்துகிறது. இன்னும் ஏராளமான நன்மைகள் இதில் இருக்குது. கருவேப்பிலை அதிக அளவில் இரும்பு சத்து, போலிக் ஆசிட் நிறைந்திருக்கிறதால. இது போலிக் ஆசிட் என்பது முக்கியமாக உடலில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை ஈர்ப்பதற்கு மற்றும் கொண்டு சேர்ப்பதற்கு உதவியாக இருக்கிறது. கருவேப்பிலையிலே அதிகமான இரும்பு சத்து இருப்பதால், அதே நேரத்தில் போலிக் ஆசிட் இருக்கிறது. இவை இரண்டுமே அதிகமாக இருக்கும் பொழுது இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் அடியோடு குறைந்துவிடும் என்று சொல்லப்படுது. முடிந்தவரை நாம் உணவில் அதிகமாக கருவேப்பிலையை எடுத்துக்கொள்வது நல்லது. கருவேப்பிலையை சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி குறைந்துவிடும் என்று ஒரு நாட்கள் கருவேப்பிலையை சாப்பிட்டுவிட்டு சர்க்கரை வியாதி குறையவில்லை என்று கூறுவது சரியான விஷயம் கிடையாது. கருவேப்பிலை இருக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள். சர்க்கரையுடைய அளவை நம்முடைய இரத்தத்தில் சீராக வைத்திருக்க உதவுகிறது. இதனால் இது செய்ய சில காலங்கள் எடுக்கும். சிறு வயதில் இருந்தே இது போன்ற இயற்கையான விஷயங்களை நம்ம சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை வியாதிகள் போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை உடலில் இருக்கக்கூடிய இன்சுலின் அளவை சீராக வைத்திருக்கும். மேலும் இது நார் சத்தான சர்க்கரையில் அளவு மிக சீராக வைத்திருக்கும். நார் சத்து அதிகம் கிடைக்கும் பொழுது நார் சத்துக்கள் என்பது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை எப்பொழுதுமே சீராக இருக்கும்படியாக பார்த்து கொள்கிறது. கருவேப்பிலையில் நார் சத்து மிகவும் அதிகமான அளவில் இருப்பதால் இது உங்களுடைய வேலையை அல்லது செய்து விடுகிறது. கருவேப்பிலை இயற்கையாகவே உங்களுக்கு சர்க்கரை வியாதிக்கு மருந்தாக செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நாம் கருவேப்பிலையை உணவில் சேர்த்து கொள்வதற்கு உண்மையான காரணம் என்ன என்பது மிகவும் யோசிக்க வேண்டிய விஷயம். கருவேப்பிலை என்பது மனதிற்காக மட்டுமல்ல, முக்கியமாக பழங்காலங்களில் நம்முடைய செரிமானத்திற்கு ஆகவே இது சேர்த்து வைத்திருக்கிறது. கருவேப்பிலை உணவில் சேர்த்து கொள்கின்றோம். ஆனால் அதைவிட அதிகமாக அளவில் கருவேப்பிலை சேர்க்க வேண்டும் என்று பலரும் கூறுகிறாங்க. நாம் உணவில் சரியான மாற்றத்தை ஏற்படுத்தினார் கருவேப்பிலை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாததால் இது அதிகமாக சேர்த்துக்கொள்வது மிகவும் நன்மை விளைக்கக்கூடியதாக இருக்குது. முக்கியமாக உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை உறிஞ்சி விடுகிறது என்று சொல்கிறாங்க. கொழுப்பு சத்தை குறைக்கும் பொழுது உடல் எடை அதிகரிக்குமானால் பாதுகாக்கப்படுகிறது. எனவே கொழுப்பு சத்தை உறிஞ்சி விடுகிறது. அது மட்டுமல்லாமல் செரிமானத்தையும் சீராக்குகிறது. இப்படி கருவேப்பிலை அதிக சத்துக்கள் கொண்டதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பலவிதமான ஆராய்ச்சிகளிலும் கருவேப்பிலை என்பது நம்முடைய உடலில் கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்க பெரிதும் உதவுகிறது என்று சொல்கிறாங்க. இயற்கையாகவே கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுப்படுத்தும் அதற்கான காரணிகள் கருவேப்பிலையில் அதிகமாக இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்காங்க. கருவேப்பிலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சைடுகள் இருக்கிறது. எனவே இது கொலஸ்ட்ராலால் இருக்கக்கூடிய LDL எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க பெரிதும் உதவுகிறது. கெட்ட கொலஸ்ட்ரால் குறைந்து விட்டாலே இயற்கையாகவே நல்ல கொலஸ்ட்ரால் என்பது அதிகரித்து விடும். எனவே நல்ல கொலஸ்ட்ரால் எனப்படும் HDL நம்முடைய உடலில் அதிகரிக்கக்கூடியதாகவும் இது உதவுகிறது. இது ஒரு நல்ல கொலஸ்ட்ரால் என்பது இதயத்திற்கும் நம்மை விளைவிக்கக்கூடியதாக சொல்லப்படுது. பொதுவாக கருவேப்பிலை அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது இலை நரைமுடி இருக்காது, தலைமுடி நரைத்து விடும். கருவேப்பிலை என்பது மிகவுமே நமக்கு நம்முடைய தலைமுடி நிறத்தை சீராக்க வைத்திருக்க உதவுகிறது. மேலும் நம்முடைய தலைமுடி நரைத்து விடாமல் பாதுகாக்கவும் இது உதவுகிறது. இதற்கு நாம் செய்ய வேண்டியது முதல்ல இருந்தே கருவேப்பிலையை மிகவும் அதிக அளவில் சாப்பிட்டு வருவது. தலைமுடி சீராக்குவதற்கு கடுமையான ஒரு காரியம். ஆனால் தேவையான அளவு நாம் கருவேப்பிலையை சாப்பிட்டு வந்தால் நரைமுடி வருவது முற்றிலும் குறைந்துவிடும் என்பது பலருடைய கருத்தாக இருக்குது. நரைமுடி மட்டுமல்லாமல் முடி கொட்டுதல், முடியில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு இந்த கருவேப்பிலையானது உகந்ததாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கருவேப்பிலையை நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்து கொண்டு தான் சாப்பிட வேண்டும் என்று அவசியமில்லை. கருவேப்பிலையை பச்சையாகவும் கழுவி சாப்பிட்டு வருவது பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு நேரடியாக கொண்டு வந்து சேர்க்கும். என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.